உங்க வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படுது? எங்களுக்கு ப்ளூ பீச் போட்டதுல இருந்து பாதிக்கப்படுது. ப்ளூ பீச்ன்றது இந்த பீச் இங்க எதால நீங்க கொண்டுட்டு வந்தீங்க? எவ்வளோ பார்க் இருக்கு, பார்க்குங்களை சுத்தம் பண்ண மாறீங்க. எவ்வளோ ஸ்கூல் உடஞ்சிருக்கு, அதை சுத்தம் பண்ண மாறீங்க. ஒண்ணுமே இருக்கிற இடத்த குப்பைங்க நெடுக்க அங்கங்க இருந்து அதை சுத்தம் பண்ண. பீச்சிலேயே கண்ணோட்டமா இருக்கிறீங்க. எதால நீங்க கண்ணோட்டமா இருக்கிறீங்க? அமெரிக்காவில் வாங்கி வாங்கி நிலத்தை வாங்கி வாங்கி போடுறீங்களா அரசியல்வாதிங்க? அந்த மாதிரி மீனவர் மக்களுங்களை குண்டடி பட்டு சாவடிச்சுட்டு எடுத்துக்கலான்னு பாக்குறீங்களா இடத்த? இந்த ஆட்சியில நாங்க இவர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஆணிப்புறமாவே நாங்க தைரியமா இருக்கிறோம். இவர் நம்மளை கைய விட மாட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் ஜனங்க நான் எதிர்பார்க்கல, இருக்கிற பீச்சு ஜனங்களே அவரை எதிர்பார்க்குதுங்க. ரெண்டே வாழ்வாதாரம் தான். சுனாமிக்கு அதை பார்த்துட்டு எங்களுக்கு கடையை கொடுங்க, இல்லைன்னா இந்த வெண்டிங் கமிட்டி கார்டை பார்த்துட்டு எங்களுக்கு கடையை கொடுங்க. நாங்க ஒரு அதிகாரியை கேட்குறோம். கேட்கும்போது அவர் சொல்றாரு, இந்த கார்டெல்லாம் கேன்சல் ஆகி போச்சுமா, சாலை ஓர வியாபாரிகள் தான் கார்டு கொடுத்தோம். எங்களை வச்சு நீங்க தூண்டில மீன் போட்டு எங்களை அந்த தூண்டியும் கழட்டி விட்டுட்டீங்க, அந்த மீனையும் நாசம் பண்ணிட்டீங்க. இப்போ எங்களுக்கு இது வானா, உங்க பீச்சு கடைக்கு வானா, நாங்க சாலை ஓர வியாபாரிங்களுக்கு தான் அந்த கார்டு கொடுக்குறோன்றீங்க. ஏன் அப்படி சொன்னீங்க? முன்ன அந்த ஓட்டுனா என்னன்னு தெரியுமா? வெண்டிங் கமிட்டி ஓட்டுனா என்னன்னு தெரியுமா? நாங்க மெரினா பீச்சில் நீங்க கேட்டீங்க, நாங்க ஓட்டு போட்டோம் அதிமுக ஆட்சியில். இப்ப திமுக ஆட்சியில் அந்த வெண்டிங் கமிட்டி கார்டு நீங்க சாலை ஓர வியாபாரிங்களுக்கு தான் கொடுத்தீங்க, ஆனா எங்களுக்கு கொடுக்கல. எங்கேயோ ரோட்டு கண்டாட கடை போடுறாங்க. நாங்க இந்த ஊர் மக்கள், குப்பத்து மக்கள் தான் இங்க கடையை போடுறோம். ஏன் எங்களை போட்டு நீங்க சாவடிக்கிறீங்க? அரசாங்கம் வந்தாலும் நாங்க சமாளிப்போம், ஜட்ஜி வந்தாலும் சமாளிப்போம். இந்த பீச்சு பிரச்சனை பெரிய பிரச்சனையா ஓடுது. அதிமுக ஆட்சியில 900 கடை கொடுத்தாங்க, 960 கடை கொடுத்தாங்க. 2000 கடை போடுறவங்க மக்களுங்க எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சு அதை போடவே இல்லை. அந்த கடையை நாங்கள் அபலப்படுத்திட்டோம். அதோட திமுக ஆட்சி வரும்போது உதயநிதி ஸ்டாலின் இந்த பீச்சு மண்ணில் மக்களுங்களை உட்கார வச்சு எல்லாத்தையும் கூட்டம் போட்டு ஓட்டு கேட்டார். ஜனங்க ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டுக்கோங்க. எதால போட்ட ஓட்டுனா, நம்ம வாழ்வாதாரம் இவங்க கிட்ட ஓட்டு போட்டால் இது சரிப்படுமா ஆன்னு ஜனங்க அதுங்களுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி இது சரிப்படணும். எல்லாமே ஒரு குடும்பத்துல ஒரு ஓட்டு கிடையாது. ஒரு குடும்பத்துன்றது 20 ஓட்டு, 10 ஓட்டு, 5 ஓட்டு, 5 ஓட்டு கூட இருக்கு. இந்த ஓட்டாகப்பட்டதான் ஒரு அரசியல்வாதி எம்எல்ஏ ஆகிட்டு மினிஸ்டர் ஆகுறாங்க. அவங்க வாங்குற ஓட்டுனால. நீ ஓட்டை வாங்கிட்டு 4 வருஷம் நல்ல மாரியா எங்களை வாழ விட்டுட்டு 5வது வருஷத்துக்கு ப்ளூ பீச்சு கொண்டுட்டு வரீங்க. இடம் ப்ளூ பீச்சுன்னு உள்ள இடம் பார்த்த வந்தீங்க. நாங்க 3/4 பேர் விரட்டி அடிக்கிறோம். நீங்க 99 விரட்டி 99 என்ன ஆகுறீங்க? இல்ல எங்களுக்கு ஸ்விம்மிங் பூலாண்ட போட்டுக்கிறேன்றீங்க. இன்னைக்கு அந்த இடத்த ஸ்விம்மிங் பூலாண்ட போட்டுட்டீங்க. நீங்க அந்த ஸ்விம்மிங் பூலாண்ட எத்தனை கோடிக்கு அது கான்ட்ராக்ட்ல எடுத்தீங்களோ கொண்டீங்களோ அதை பத்தி எங்களுக்கு தேவையில்லாத. எந்த அரசியல்வாதியும் பண்ணாத நீங்க பண்றீங்க. அத மக்களுங்களை 4 வருஷம் நல்லா வாழ விட்டுட்டு 5வது வருஷத்துல அப்படியே ஆளை போட்டு கவுத்திட்டீங்க. நேத்து 12ஆம் தேதி 2வது மாசம் 2ஆம் தேதி நாங்க போயிட்டு குழுக்கள் இடத்துல போயிட்டு புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு நின்னோம். பீச்சே லீவு. மெரினான்றது அம்மா சமாதியில இருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் மெரினா எங்களுக்கு தெரிஞ்சு அதை ஃபுல்லாகவே லீவ் விட்டுட்டு அது எதுங்க சோறு கஞ்சி இல்லாதோ எல்லாமே அங்கே கடந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாதோ இருந்தோம். அப்படி இருக்கும்போது அந்த குழுக்களில் ஜட்ஜி ஒத்த பொம்பளைய, அவளுக்கு கடையே கிடையாது, கடை இல்லாத பொம்பளைங்களை வச்சு ஒரே பொம்பளைய வச்சு குழுக்கள் நடத்துற. அது எந்த ஊர்லனாலும் சாத்தியமாகுமா? இந்த ரோட்டோரம் வீடு கட்டிட்டு இருக்கிறவங்கள நீங்க அகற்றுறீங்க, அது நியாயமான ஒரு இது. அங்கங்க
குடிசை பகுதியில் இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் நாசம் பண்ணுறீங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. இந்த மெரினா பீச்சில் யார் உங்களுக்கு என்ன பண்ணாங்க? மீனவர்களுடைய சொத்து இது. அந்த சொத்தாகப்பட்டதை நீங்கள் அரசியல்வாதிங்க வந்து ஜனத்தங்களுக்கு நீங்கள் கவரப் பண்ணி நீங்கள் ஓட்டு வாங்கணுமா, இல்லை ஜனங்களையே தோத்துறதுக்கு இருக்கிறீங்களா? எங்களுடைய கோரிக்கை இது. இன்னைக்கு மீனவர் மக்களை தோத்துறா போல நீங்கள் இருக்கிறீங்க. 300 கடையை கொடுத்துட்டு நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களா? எங்கேயா செத்துட்டாங்க, அவங்களுடைய சிலையெல்லாம் எடுத்துன்னு வந்து ரோட்டில் வைக்கிறீங்க. கண்ணகி சிலையை வைக்கிறீங்க, கோபாண்டர் சிலை வைக்கிறீங்க, அந்த சிலையை வைக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ரெண்டாவது, எங்களுடைய இடம் நாங்கள் செத்தா கிருஷ்ணாம்பட்டை சுடுகாட்டுக்கு போகுது. நீங்கள் செத்தீங்கன்னா நாங்கள் கடை போடுற இடத்துல மெரினா பீச்சில் வருது. எங்களை தோத்துறா போல அந்த 4 முதலமைச்சரை எடுப்பீங்களா? எடுக்கிறேன்னு சொல்லுங்க. அது நீங்க படிச்ச படிப்புக்கு நீங்க ஒரு அறிவாளியா இருந்தா அதை கரைப்பிடிங்க. நாங்க வந்து இந்த பீச்சில் எங்களுடைய மண்ணு, மீனவர்களுடைய சொத்து, சிந்தனை செய்ய சிங்காரவேலர் இருந்தார். அப்போ அவருடைய சிலையை இன்னமும் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அவர் இருந்திருந்தால்னா தெரிஞ்சிருக்கோம் மீனவர்களுக்கு எப்படின்னா பேசுறதுன்னா. எங்களுடைய பீச்சையை எங்களுக்கு மீட்டி கொடுங்க. புளி பீச்சில் பிரச்சனை பண்ணாங்களா? அந்த புளி பீச்சில் போய்ட்டு நீங்கள் பிரச்சனை பண்ணுங்க. கார்பரேஷன் அதிகாரிங்க, நீங்கள் புளி பீச்சு ஏன் கொண்டுட்டு வந்தீங்க? மக்களுங்களை சாவடிக்க வந்தீங்க. இப்போ விஜய் கூட்டம் போட்டால் சாவறாங்கன்றீங்க. இன்னைக்கு அந்த புளி பீச்சில் இத்தனை 1000 சேரை போட்டு ஜனத்தங்களை காட்டுறீங்க. உங்களுக்கு ஓட்டு போடுவோன்னு ஜனத்தங்களை காட்டுறீங்களா? எதால நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க? சேர் போட்டு எந்த பீச்சில் பண்ணுறீங்க? ஏதோ ஒன்று அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா இருக்கிற அரசியல்வாதி நியாயம் சொல்லுவாங்களா, இல்லை கார்பரேஷன் வந்து நிற்பாங்களா? ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா